ஹே காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காதல் போதையடா நீ எனக்கு கதை கேட்டுட்டு இருக்கோம். உங்க எல்லாருக்கும் இது பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இன்னும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணாம கேட்டுட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நடுநடுவுல கேட்டுட்டு கதை புரியாம போயிடும். அது மட்டும் இல்லாம இந்த ஸ்டோரி சம்பந்தமா நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? உங்களால இதெல்லாம் கெஸ் பண்ண முடியுதா? நல்லா இருக்கா அப்படின்ட்டு தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. அப்போதான் எங்களால புரிஞ்சுக்க முடியும். ஆல்ரைட், வாங்க கதைக்குள்ள போகலாம். இது காதல் போதையடா நீ எனக்கு அத்தியாயம் 35. அடுத்த நாள் சைட்டில் ரோஹன் அங்கிருக்கும் வேலையாட்களிடம் பேசிக் கொண்டிருக்க, புழுதி பறக்க வந்து நின்ற 2 கார்களை கவனித்தவனின் இதழ்களும் தானாகவே விரிந்து கொண்டன. காரிலிருந்து இறங்கிய மாயா கண்களில் கூலர்ஸை அணிந்தவாறு புன்னகையுடன் அவனை நோக்கி வர, அவளை பார்த்தவன் அங்கிருந்த தலைமை பொறியியலாளரிடம் வேலைகளை சொல்லிவிட்டு அவளை நோக்கி வந்தான். அவன் எதிரே வந்து நின்றவள், ஹாய் ரோஹன், நான் எப்படி இருக்கேன் என்று தன் முட்டி வரையான ஃப்ராக்கை காட்டி சிறு பிள்ளை போல கேட்க, அவளை மேலிருந்து கீழ் பார்த்த ரோஹன் நாட் குட் என்று விட்டு முன்னே செல்ல, மாயாவின் முகமே வாடிவிட்டது. ஏனோ ரோஹனுக்கு கல்லூரியில் சாதாரண சுடியில் குழந்தை முகத்துடன் தன் பின்னால் திரிந்த அந்த மாயாவுக்காகவே மனம் ஏங்கியது. அவனோ மாயாவின் காரின் பின் சீட்டில் அவன் பாட்டுக்கு ஏறி அமர்ந்து போக வேண்டிய இடத்தை ஓட்டுநரிடம் சொல்ல, அவரோ ரோஹனின் பக்கத்தில் குடுகுடுவென ஓடி வந்து அமர்ந்த மாயாவை கேள்வியாக நோக்கினார். அவளும் தலையசைக்க, அடுத்த நொடி வண்டி ரோஹன் சொன்ன இடத்தை நோக்கி பறக்க ஆரம்பித்தது. போகும் வழியெல்லாம் ரோஹனை யோசனையாக பார்த்தவள், என்ன லைலா, என்ன உங்களுக்கு பிடிக்கலையா என்று ஒருவித ஏக்கத்தில் தன்னை மறந்து கேட்டுவிட, உள்ளுக்குள் சிரித்தவன், ஒன்ன பிடிக்கும் ஆனா என்றவாறு கண்களால் அவளின் ஆடையை காட்டி பிடிக்கல என்று விட்டு ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்க்க தொடங்கினான். மார்பிலிருந்து முட்டி வரையான தன் ஆடையை குனிந்து பார்த்துவிட்டு யோசனையாக, அப்போ நான் எப்படி ட்ரெஸ் பண்ண உங்களுக்கு பிடிக்கும் என்று ஆர்வமாக கேட்டவளுக்கே தான் ஏன் இவ்வாறு நடந்து கொள்கிறோம் என்று சுத்தமாக தெரியவில்லை. ரோஹனும் பக்கவாட்டாக திரும்பி அவளை குறும்பாக பார்த்து, மிஸ் மாயா, எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு எதுக்கு ஆசைப்படுறீங்க என்று ஒற்றை புருவத்தை உயர்த்தி கேட்க, அவளும் அவனை அடக்கப்பட்ட சிரிப்புடன் பார்த்தவாறு, என்னை இதுவரைக்கும் யாரும் திட்டினது கிடையாது, அடிச்சது கிடையாது. ஆனா ஒருத்தன் என்னை திட்டி அடிச்சது மட்டும் இல்லாம உரிமையா கிஸ் கூட பண்ணிட்டான். அவனை என்ன பண்ணலாம் ரோஹன் என்று அவனை போலவே ஒற்றை புருவத்தை உயர்த்தி கேட்க, வாய்விட்டு சிரித்தான் அவன். அவனுடைய அந்த சிரிப்பில் எப்போதும் போல் தன்னை தொலைத்த மாயா அவனையே ரசனையாக பார்த்திருக்க, ரோஹனுக்கோ மாயாவின் கண்களில் தன்னை நோக்கி தெரிந்த ரசனை பார்வை சரியாக 5 வருடங்களுக்கு முன் மாயாவின் கண்களில் தான் காணும் அதே காதல் கலந்த ரசனை பார்வையையே நினைவூட்டியது. அவன் அவளையே இமைக்காது பார்த்திருக்க, சரியாக அவர்களின் கார் ரோஹன் சொன்ன கல்லூரியின் வாசலில் நிற்க, இறங்கியவனின் மனதை பழைய நினைவுகள் சுழற்றி அடித்தது. மாயாவும் அந்த கல்லூரியையே பார்த்தவாறு இறங்க, இதுதான் நான் படிச்ச காலேஜ் என்றவாறு ரோஹன் உள்ளே செல்லவும், ஓ என்று சுற்றி முற்றி பார்த்தவாறு அவன் பின்னால் சென்றாள் மாயா. கல்லூரியே யாரும் இல்லாமல் வெறிச்சோடி போயிருக்க, இன்னைக்கு ஹாலிடே, அதான் யாரும் இல்லை, எனக்கு உன்னை இங்க கூட்டிட்டு வரணும்னு தோணுச்சு, பிடிச்சிருக்கா என்று ரோஹன் கேட்க, என்று மட்டும் கூறியவள் மனதில் எந்தவித சலனமுமின்றி சாதாரணமாகவே தான் இருந்தாள். ரோஹனும் அவள் முகத்தில் எதையோ எதிர்பார்த்து ஆராய்ச்சியான பார்வை பார்த்து கொண்டிருக்க, திடீரென வந்த அலைபேசி அழைப்பில் திரையை பார்த்தான். ரோஹன் அழைப்பை ஏற்றதும் மறுமுனையில் சஞ்சயோ, டே ராக்கி, எங்கடா இருக்க என்று கேட்க, நான் அம்மு கூட்டிட்டு காலேஜ் வந்திருக்கேன்டா என்று ரோஹன் சொன்னதும் தான் தாமதம். உற்சாகமான சஞ்சய், வாவ் சூப்பரா, நாம படத்துல பார்த்திருக்கோம்ல, இந்த மாதிரி எல்லாத்தையும் மறந்து போனவங்கள அவங்க பழக்கப்பட்ட இடங்களுக்கு கூட்டிட்டு போனா பழசெல்லாம் ஞாபகம் வந்துடும், சூப்பர் ஐடியா என்று சொல்ல, ரோஹனோ தூரத்தில் நின்றிருந்த மாயாவை பார்த்தவாறு, இல்ல சஞ்சய், எனக்கு என்னமோ அது ரியாலிட்டிக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தோணல. பிகாஸ் அவ முகத்துல எந்த ரியாக்ஷனும் இல்லை, ரொம்ப சாதாரணமா இருக்கா என்று சொல்ல, சரி கவலைப்படாத, காலேஜ்ல உனக்கும் தங்கச்சி மாவுக்கும் பழக்கப்பட்ட சில இடங்களுக்கு கூட்டிட்டு போ,
ஒருவேளை அவளுக்கு அதை பார்க்கும்போது ஞாபகம் வரலாம் என்று சஞ்சய் சொல்லியது. சலிப்பாக தலையாட்டியவன் அழைப்பை துண்டித்து மாயாவின் அருகில் சென்றான். மாயாவோ அருகில் வந்து நின்றவனை கேள்வியாக நோக்க, ரோஹன் அவளை அடுத்து அழைத்து சென்றது என்னவோ கல்லூரி மண்டபத்திற்குத்தான். வாவ் என்றவாறு உள்ளே வந்த மாயா மேடையில் ஏறி நின்றவாறு, இங்க உங்களுக்கு நிறைய மெமரிஸ் இருக்கும்ல என்று சிரிப்புடன் கேட்க, அவள் பின்னால் வந்து நெருங்கி நின்றவாறு, ஆமா, மறக்கவே முடியாத நிறைய தருணங்கள், என் வாழ்க்கையை மாத்தின மூமெண்ட்ஸ் கூட இங்கதான் இருக்கு என்று கூறிய ரோஹனுக்கு கல்லூரியின் மேடையில் தான் ஆடும் போது மாயாவை பார்த்த தருணம் நினைவில் வந்து போனது. அன்று அவள் அமர்ந்திருந்த அதே இடத்தை பார்த்து மென்மையாக சிரித்து கொண்டான். ரோஹன் உண்மையை கூறிய போது மாயா தன் காதலை அவனுக்கு உணர்த்தியது. ரோஹன் போட்டிக்காக ஆடிய போது மாயா செய்த அட்டூழியங்கள், ரோஹன் மேடையில் நடன பயிற்சி செய்யும் போது மேடைக்கு கீழ் நின்று தானும் ஆடுகிறேன் பேர் வழி என்று அவனின் நடன அசைவுகளை கேவலமாக மாயா ஆடி காட்டுவது என அன்றைய நினைவுகள் அவன் மனதில் உதிக்க, அதெல்லாம் நிழல் படங்களாக அவன் கண்முன்னால் விரிய தொடங்கியது. அவனையே சிறிது நேரம் ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்த மாயா, உங்களை ஒரு பொண்ணை காதலிச்சான்னு அண்ணா சொன்னாங்கல்ல, நீங்க ஏன் அந்த பொண்ணை காதலிக்கல? காதல்னா அவ்வளோ வெறுப்பா என்று சந்தேகமாக கேட்க, இல்லை என்று அழுத்தமாக தலையாட்டிய ரோஹன், வெறுப்பில்ல, பயம். எங்க நம்மளை விட்டுட்டு போயிருவாங்களோன்ற பயம். பட் ஒரு சின்ன கரெக்ஷன், அவ என்ன காதலிக்க முன்னாடி இருந்தே நான் அவளை காதலிக்கிறேன். You know what, மாயா, எங்கதான் என் அம்மா அவ காதலை எனக்கு புரிய வச்சா என்று தன் கழுத்தில் இருந்த செயினை வருடியவாறு சொன்னான். அடப்பாவே, அப்போ ஏன் உல்லாவ அவகிட்ட சொல்லல என்று மாயா புரியாது கேட்க, என்னோட முட்டாள்தானா என்று முடித்தவன் எதுவும் பேசாது திரும்பி நின்று கொண்டான். ஓ பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, டோன்ட் வரி. அந்த பொண்ணு மறுபடியும் பாத்தீங்கன்னா நீங்களும் அவங்களை காதலிச்சிங்கன்றத சொல்லிக்கலாம் என்று மாயா சொல்ல, வாய்விட்டு சிரித்தவன், அவளதான் நான் தினமும் பார்த்துட்டு இருக்கேனே என்று சொல்லவும் மாயாவுக்கோ முகம் இறுகி போனது. ஓ, இத்தனை வருஷமா அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கலையா? அட்லீஸ்ட் வேற யார் கூடயாச்சும் என்கேஜ்மெண்ட் கூட ஆகியிருக்கலாமே. மாயா ஒரு மாதிரி குரலில் கேட்க, அவளின் குரல் மாற்றத்திலும் முக மாற்றத்திலும் உள்ளுக்குள் குதூகலித்தவன் வெளியில் சாதாரணமாக, அவ ஏன் அம்மா, எனக்கு சொந்தமானவ, அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் என்று சொல்ல, அவனின் பேச்சில் மாயாவுக்கோ புசு புசுவென கோபம் எகிரியது. நல்ல அம்முவோ கும்முவோ, உங்க அம்முதான் இருக்காங்கல்ல, அப்போ எதுக்கு என்ன கிஸ் பண்ணீங்க மிஸ்டர் என்று அவள் காட்டமாக கேட்க, அடக்கப்பட்ட சிரிப்புடன் அவளை பார்த்த ரோஹன், தோணுச்சு பண்ண, தட்ஸ் இட் என்று விட்டு கை கடிகாரத்தை பார்த்தவாறு, ஆல்ரைட் கிளம்பலாம் என்றபடி முன்னே சென்றான். கோபத்தில் தரையை காலால் உதைத்த மாயா, எது தோணுச்சா? ஹவு டேர் யூ! இந்த மாயா மகேஸ்வரி கிட்டே விளையாடுறான், இடியட். இதுக்கப்புறம் என் பக்கத்துல வா, உன் கண்ணு ரெண்டே நோண்டிடுறேன் என்று அவனை வறுத்தெடுத்தவாறு மெல்ல நடந்து காரின் அருகில் சென்றாள். ரோஹனோ புன்சிரிப்புடன் அவளை பார்த்தவாறு காரின் கதவை திறந்து குனிந்து அவளுக்கு மரியாதை செலுத்துவது போல பாவனை செய்ய, மாயாவும் மார்புக்கு குறுக்கே கைகளை கட்டிக்கொண்டு அவனை ஏகத்துக்கும் முறைத்து தள்ளினாள். இத்தனையும் நடந்து கொண்டிருக்க, சரியாக மாயாவின் பக்கத்தில் இருந்த பாதுகாவலர் ஒருவனின் மேல் துப்பாக்கி குண்டொன்று சலேரென பாய, அவன் உயிரற்ற உடலாய் கீழே சரிந்ததில் மொத்த பேருமே பதறிவிட்டனர். அங்கிருந்த மக்களும் துப்பாக்கி சத்தத்தில் திடுக்கிட்டு ஓட, தங்களின் துப்பாக்கியை வெளியே எடுத்த பாதுகாவலர்கள் புல்லட் வந்த திசையை குறிவைத்தவாறு மாயாவுக்கும் ரோஹனுக்கும் காவலுக்கு நிற்கும் முன்னே அவர்கள் உடலிலும் துப்பாக்கி தோட்டாக்கள் பாய்ந்து நிலத்தில் சரிந்தனர். திடீரென நடந்த சம்பவத்தில் அதிர்ந்த ரோஹன் அடுத்த நொடி மாயாவை காரின் பின் சீட்டில் தள்ளி அவனும் காரில் ஏறி கதவை மூட, சரியாக துப்பாக்கி தோட்டா ஒன்று கார் கண்ணாடியில் பட்டு தெரித்தது. நல்ல வேளையாக கார் கண்ணாடி புல்லட் ப்ரூஃபாக இருந்ததில் சிறு கீறல் மட்டுமே அதில் விழ, ஒரு பெருமூச்சிட்டவாறு அவன் தன்னவளை பார்க்க, அவளோ பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தாள். ரோஹன், அவங்க என்று அவள் பயத்தில் தடுமாற,
ரிலாக்ஸ் மாயா, ஒன்னும் இல்ல என்று அவளை ஆசுவாசப்படுத்திவிட்டு ஓட்டுநரை இறங்க சொன்னவன் தான் ஓட்டுநர் இருக்கையில் தாவி அமர்ந்து காரை மின்னல் வேகத்தில் செலுத்த ஆரம்பித்தான். அப்போது சரியாக ரோஹன் ஓட்டிய காரை வழிமறித்தவாறு நிறுத்தியிருந்த ஜீப்பில் சில ஆட்கள் இருக்க அவர்களை பார்த்த ரோஹனுக்கு ஆயாசமாயிருந்தது. இவனுங்க வேற நேரம் காலம் தெரியாம என்று வாய்விட்டே புலம்பி, இவனுங்க RM கன்ஸ்ட்ரக்ஷன் MDயோட ஆளுங்க. பொதுவா பிசினஸ்ல இதெல்லாம் சகஜம்னு உனக்கு தான் தெரியுமே. அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய சில ப்ராஜெக்ட்ஸ் எங்களுக்கு கிடைச்சதும் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கானுங்க. எத்தனை தடவை அடி வாங்கினாலும் திருந்த மாட்டானுங்க. நீ கார்ல ஏற, நான் இவனுங்களை டீல் பண்ணிட்டு வரேன் என்று விட்டு இறங்கியவனுக்கு சற்று முன் நடந்த துப்பாக்கி தாக்குதலுக்கும் இவர்களுக்கும் சம்பந்தமே இல்லை என்று மட்டும் தெளிவாக புரிந்தது. அவர்கள் முன் சென்று நின்று அவர்களை அழுத்தமாக பார்த்தவாறு ரோஹன் நிற்க, அடுத்த நொடி ஜீப்பில் இருந்து இறங்கிய அடியாட்கள் கையில் இரும்பு ராடுகளை கொண்டு அவனை தாக்க வந்தனர். அவனும் சட்டையின் கையை மடித்துவிட்டு கை காப்பை ஏற்றி விட்டவாறு முன்னே வேகமாக சென்று அவர்களை புரட்டி எடுக்க ஆரம்பித்தான். தன்னை அடிக்க வந்தவர்களின் தாக்குதலிலிருந்து லாவகமாக தப்பித்து அவர்களை லாவகமாக பிடித்தவன் அவர்கள் கொண்டு வந்த இரும்பு ராடால் அவர்களையே வெளுக்க ஆரம்பித்தான். எந்த பக்கம் பார்த்தாலும் ரோஹனை அவர்கள் குத்துவது போலவும் அடிப்பது போலவும் வந்து கொண்டிருக்க, மாயாவும் பயத்தில் காரிலிருந்து இறங்கி ரோஹன் என்று கத்தியவாறு அவனை நோக்கி வர, அவள் குரலில் திரும்பிய ரோஹனுக்கு எங்கேயாவது போய் முட்டி கொள்ளலாம் போல் இருந்தது. இவ என் பேச்சை இந்த ஜென்மத்துல கேட்க மாட்டா, சரியான ராங்கி என்று மனதிற்குள் பொறுமியவாறு அவள் பெயர் சொல்லி கத்திக்கொண்டு ரோஹன் அவளை நெருங்கி வரவும், அவன் வலது தோற்பட்டையில் துப்பாக்கியால் தோட்டா பாயவும் நேரம் சரியாக இருந்தது. திடீரென நடந்த தாக்குதலில் கத்தியவாறு ரோஹன் கையை பிடித்து கொள்ள, ரோஹி என்று தன்னை மீறி கத்தியவாறு அங்கேயே மயங்கி சரிந்தாள் மாயா. அதன் பின் 3 நாட்கள் கழித்து ரோஹன் ரோஹன் என்று கத்தியவாறு அப்போதுதான் சுய நினைவுக்கு வந்த மாயா மயக்கத்திலிருந்து எழுந்து அமர, அவள் மயக்கத்திலிருந்து விழித்த அடுத்த நொடி பதற்றமாக வைத்தியருக்கு அழைத்தாள் அலைஸ். அலைஸ் அலைஸ், ரோஹனுக்கு என்னாச்சு? மாயா பதட்டமாக கேட்க, அலைஸோ எதுவும் சொல்லாமல் அவளையே பதற்றமாக பார்த்து கொண்டிருந்தாள். அலைஸ், உன்கிட்டதான் கேக்குறேன், ரோஹனுக்கு என்ன ஆச்சு? அவள் மீண்டும் கேட்க, ஹே ரிலாக்ஸ், he's all right, nothing to worry about him என்று அவள் சொல்ல, வைத்தியரும் உள்ளே வந்து ரோஹனுக்கு எதுவும் இல்லை என்பதை அவளுக்கு சொல்லிவிட்டு சற்று நகர்ந்து நின்றதுதான் தாமதம். தன் கையில் ஏற்றி இருந்த ட்ரிப்ஸை கழற்ற முயன்றவளை பார்த்து தலையில் அடித்துக் கொண்ட அலைஸ் வேகமாக சென்று அவள் கையை பிடித்து கொண்டாள். What are you doing? Are you mad? என்று அலைஸ் கத்தவும், அதே கோபத்துடன் அவளை நோக்கியவள், நீங்க 2 பேரும் போய் சொல்லிட்டு இருக்கீங்க. என் கண்ணு முன்னாடிதான் அவர் ஷூட் பண்ணாங்க. ரோஹனுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்ல அலைஸ் என்று சொல்லும் போதே அவள் உடல் நடுங்கியதை அலைஸும் உணரத்தான் செய்தாள். அவள் அருகில் அமர்ந்த அலைஸ், Don't worry மாயா, அவருக்கு ஒன்னும் இல்ல. இன்னைக்கு காலையில தான் அவர் டிஸ்சார்ஜ் ஆனாருன்னு நான் கேள்விப்பட்டேன். எனக்கு ஒன்னு நினைச்சுதான் பயமா இருந்துச்சு. 3 நாளா சுயநினைவே இல்லாம இருந்த, ஆல்ரெடி ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, அதான் ரொம்ப பயந்துட்டேன் என்று பதற்றமாக சொல்ல, அவளோ எதையும் கண்டு கொள்ளாது, தள்ள, நான் இப்பவே ரோஹனை பார்க்கணும் என்றவாறு ட்ரிப்ஸை கழற்றிவிட்டு வெளியே செல்ல எத்தனிக்க, மாயா ஸ்டாப் என்று அலைஸ் கத்தவும், மாயாவின் எண்ணிற்கு ஒரு அழைப்பு வரவும் நேரம் சரியாக இருந்தது. திரையை பார்த்த அலைஸின் முகம் கடுகடுவென மாற, தொலைபேசியை மாயாவிடம் கொடுத்துவிட்டு நகர்ந்து நின்று கொண்டாள். திரையை பார்த்தவள் அதில் சர்வேந்திரனின் பெயரை பார்த்து ஒரு பெருமூச்சு விட்டவாறு அந்த காணொளி அழைப்பை ஏற்று அப்படியே கட்டிலில் அமர்ந்து கொண்டாள். Yes, Dad என்று மாயா சலிப்பாக சொல்ல, What's wrong with you, மாயா? நீ இனிமே அங்க இருக்க தேவையில்லை, கிளம்பிங்க வா என்று எடுத்ததுமே சர்வேந்திரன் இவ்வாறு சொல்ல, Dad, please, I'm tired. நான் இப்பவே ரோஹனை பார்க்கணும். அவருக்கு என்னாலதான் காயம் ஆகியிருக்கு, எனக்கு பார்க்கணும் என்று மாயா சொல்ல, சர்வேந்திரனுக்கோ கோபம் உச்சத்தை தொட்டது. ஏற்கனவே ரோஹன் தப்பித்து விட்டான் என்ற கோபத்தில் அவர் இருக்க, இதில் மாயா வேறு
இவ்வாறு பேசுவதில் அவருக்கு கடுப்பாகத்தான் இருந்தது. மாயா, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இப்போ எல்லா சேனல்லையும் ஹாட் டாபிக் நீதான். உனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. ஆனா ரோஹன் கூட சேர்ந்து உன்னை பல இடத்துல பார்த்திருக்காங்க. எதுக்காக உன் பேரை நீயே கெடுத்துக்கிற என்று சர்வேந்திரன் கேட்க, டேட், லாஸ்ட் மந்த் உங்களையும் கூட தான் அந்த ஹீரோயின் கூட சேர்த்து வச்சு பேசினாங்க. அந்த மாதிரி கூட நியூஸ் லீக் ஆக தானே செய்யுது. பட் இதெல்லாம் பிசினஸ்ல சகஜம்னு நீங்க தானே சொன்னீங்க. So just leave it. இதெல்லாம் ஒரு விஷயம்னு என்ன அது பண்ணாத இது பண்ணாதன்னு சொல்லாதீங்க என்ற மாயா அழைப்பை துண்டிக்க, சர்வேந்திரனுக்கோ மாயாவை கொல்லும் அளவிற்கு ஆத்திரம் வந்தது. அழைப்பை துண்டித்தவளின் கண்கள் கோபத்தில் சிவந்திருக்க, அலைஸ், இதுக்கு காரணம் யாருன்னு தெரிஞ்சுதா என்று கேட்க, இது நடந்த அன்னைக்கே ரோஹனை ஷூட் பண்ணவன ஏர்போர்ட்ல வச்சு பிடிச்சிட்டாங்க. இட்டாலியன் தான், இப்போ போலீஸ் கஸ்டடியில இருக்கான். பட் ஒரு வார்த்தை கூட அவன்கிட்ட இருந்து வாங்க முடியல என்று அலைஸ் சொல்ல, இறுகிய முகமாக அமர்ந்திருந்தவள், இது யாரு பண்ணாங்கன்னு எனக்கு இப்போ எதுவும் தெரிய தேவையில்லை. I'm damn sure அவன் எப்படியும் உண்மையை சொல்ல மாட்டான். whatever, ரோஹனை ஷூட் பண்ணவன் நாளைக்கு உயிரோட இருக்கக்கூடாது என்று விட்டு ஏதோ யோசித்து, அண்ட் அந்த RM கன்ஸ்ட்ரக்ஷன், அந்த கம்பெனி இனி இருக்கக்கூடாது. அந்த கம்பெனிக்கு எதிராக என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ண. மைண்ட் இட், அந்த கம்பெனி இருந்ததுக்கான அடையாளம் கூட இருக்கக்கூடாது என்று மாயா பேசிக்கொண்டிருக்கும் போதே இடை வெட்டியது அலைஸின் குரல். மாயா, ஒரு விஷயத்த முடிவு பண்ணும்போது நீ ரொம்ப நிதானமா யோசிப்ப. ஆனா இப்போ உனக்கு என்ன ஆச்சு? நீ நீயாவே இல்ல. மாயா, ஐயோ, ஆல்ரைட் என்று அலைஸ் இழுக்க, இனஃப். நான் ஒரு விஷயத்த முடிவு பண்ணும்போது குறுக்கல வராத. நான் சொல்றது மட்டும் நீ பண்ணா போதும். Got it? என்ற மாயாவின் குரலில் இருந்த அழுத்தத்தில் அவளை சந்தேகமாக பார்த்தாள் அலைஸ். ஒருவேளை இந்த இடத்துல ரோஹனை தவிர வேற யாரு இருந்திருந்தாலும் இதே முடிவைதான் எடுத்திருப்பியா மாயா என்று அலைஸ் அவளை கூர்மையாக பார்த்தவாறு கேட்க, எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்க யாரா இருந்தாலும் நான் இதே தான் பண்ணியிருப்பேன் என்று சொன்ன மாயா அங்கிருந்து நகர்ந்திருக்க, மாயாவின் செய்கையில் எப்போதும் போல் பற்களை கடித்துக் கொண்டு நின்றது என்னவோ அலைஸ் தான். மாயாவையும் ரோஹனையும் முடித்து கட்ட ஒரு கும்பல் காத்து கொண்டிருக்க, அவர்களிடமிருந்து தனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லை, மாயாவை காப்பாற்றியே தீருவேன் என்று ரோஹன் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறான். இதற்கு நடுவில் பல உண்மைகளும் பொய்களும் போட்டி போட்டுக் கொண்டிருக்க, இதை இவர்கள் எப்போது அறிந்து கொள்ளப் போகிறார்கள்? விடைகள் காண காத்திருக்கலாம் அடுத்த அத்தியாயத்திற்காக.